அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வானதி. நான் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். நான் பேச போற தலைப்பு மாண்புமிகு மகளிர். இந்த சமூகத்துல பெண்ணா இப்படிதான் இருக்கணும், ஆண்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. இது நம்ம குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மைகள் வாங்கி கொடுக்கறதுல இருந்தே தொடங்குது. உதாரணத்துக்கு பெண் குழந்தையின பிங்க் நிறங்கள்ல மென்மையான விளையாட்டு பொருட்களை வச்சுதான் விளையாடணும். ஆண் குழந்தைகள்னா பைக், கார் இந்த மாதிரி விளையாட்டு பொருட்களை வச்சுதான் விளையாடணும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதே மாதிரி கஷ்டமான வேலைகளை ஆண் தான் செய்யணும், எளிமையான வேலைகளை பெண் தான் செய்யணும், பெண் தான் வீட்டு வேலைகளை பார்க்கணும், பெண் தான் சமைக்கணும், பெண் வேலைக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி பல கட்டமைப்புகள் இருக்கிறதுனால இந்த சமூகத்துல பெண்ணுக்கான சம உரிமை மறுக்கப்படுது. இதையும் மீறி பெண்கள் சாதிச்சு வரும்போது அவங்கள இழிவுபடுத்தி பேசுறது, அவங்களோட வெற்றியை உதாசீனப்படுத்துறது, அவங்கள வளர விடாம தடுக்கிறது, இந்த மாதிரி இழிவான செயல்களை இந்த சமூகம் பெண்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா உடனடியாக கிடைக்காது. ஆனா இதுக்கெல்லாம் பல தலைமுறைகள் தேவைப்படும். அதோட முதல் கட்டமாக குழந்தைகளை வளர்க்கும் போதே பெற்றோர்கள் அவர்களுக்கு சொல்லி வளர்க்கணும். ஒரு பெண் குழந்தையா இருந்தா ஆணுங்கிறவன் உனக்கு சமமானவன், நீ எந்த விதத்திலயும் அவனுக்கு குறைஞ்சவன் இல்லை அப்படிங்கிறதையும், ஆண் குழந்தையா இருந்தா பெண்ணுங்கிறவ உனக்கு சமமானவ, நீ அவளை மரியாதையோட நடத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லி வளர்க்கணும். ஆனா இதையுமே பல காலகட்டமா சொல்லி வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த கட்டமைப்புகள் உடஞ்ச மாதிரி தெரியல. இப்போதான் இந்த தலைப்பை நம்ம இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உலகில் பிறப்போர்க்கும் எல்லா உயிருக்கும் தான். ஆனா மகளிர் மட்டும் ஏன் மாண்புமிகு மகளிர்? அப்போ எது மாண்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நான் சட்டக்கல்லூரி மாணவியா இருக்கேன். 2024லேயே எனக்கே சமூகம், குடும்பம் இது சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. இதுவே அப்போ நினைச்சு பாருங்க, வாய்ப்பில்லைங்கிறத விட முடியவே முடியாது, கூடவே கூடாதுன்னு இருந்த சூழ்நிலையில பல துறைகள்ல பெண்கள் சாதிச்சுட்டு தான் இருந்தாங்க. உதாரணமாக சாவித்ரிபாய் புலே, முத்துலட்சுமி ரெட்டி, கங்குபாய், இந்த மாதிரி பட்டியல் பெருசாயிட்டே போகும். இந்த மொத்த பட்டியலும் நம்மளுக்கு சொல்ல வர்றது ஒரே விஷயம்தான். மனிதம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தனக்கு வர பிரச்சனை எல்லாத்தையும் மீறி சாதிக்கிற ஒரே இனம் பெண்ணியம் தான். இந்த எண்ணம் தான் நம்ம சாதிக்கிறதுக்கான வலிமையை நம்மளுக்கு தருது. அந்த மாண்பு தான் மகளிரை மாண்புமிகு மகளிர் அப்படிங்கிற சொல்லோட பொருந்தது. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சும் இதே தலைப்பை பேசதான் போறாங்க. அப்பயும் அந்த 50 வருஷத்துக்கு கழிச்சு இருக்க பெண்கள் நம்மளை பார்த்து இவ்வளவு சிக்கல்கள்ல இவங்க எவ்வளவு சாதிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு பேசுவாங்க. அதனால எப்போதுமே மகளிர் மாண்புமிகு மகளிர் தான். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.